என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய நண்பர்கள் ஐயா நீங்கள் முன்னாடி மாதிரி விருச்சிகத்துக்கு போடுறது இல்லையா? விருச்சிகத்துக்கு நிறைய போட்டிருக்கோம். நம்மளுடைய சேனல் 3 சேனல்லையுமே வள்ளியடி ஜோதிடம், முகவை டிவி, அஸ்ட்ரோ டிவி ஆர்எம்டி, இப்போ கடைசியாக போட்ட நம்முடைய டஸ்டோட சேனல் எல்லாத்துலேயுமே நம்ம விருச்சிகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நிறைய மரங்களையும் நடவு செய்து வருகிறோம். நிறைய கிராமங்களில், கோவில்களில், பள்ளிக்கூடங்களில் நடவு செஞ்சுட்டு வர்றோம். நீங்களும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், வருங்கால சந்ததிகளை காப்பாற்றுவோம். பொதுவாக விருச்சிக ராசி அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த விருச்சிக ராசி இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? இது நிறைய பேருடைய கேள்வியாகவும் இருக்கு. இந்த ஆண்டு விருச்சிக ராசி நல்லா இருக்கா? ஏன் இந்த ஆண்டுக்கான விருச்சிக ராசியுடைய பலனை நீங்கள் போடலை அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்கீங்க. விருச்சிக ராசிக்கான பலனை நான் தொடர்ந்து மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய சேனல் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கும் இந்த விருச்சிக ராசி சேர்ந்த நண்பர்கள் தான். இப்போ விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. 2026 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கிறது? இந்த கேள்வி ரொம்ப பேர்ட்ட இருக்கு. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தான் விருச்சிகம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை, உள்ள ஒரு ரகசியமான வாழ்க்கை ஒன்று இருக்கு. நிறைய பாதைகளை கடந்து வர வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. ஆனால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி எட்டக்கூடியவங்களும் அந்த விருச்சிக ராசி தான். நினைக்க முடியாத உயரத்திற்கு செல்லக்கூடியவர்களும் அவர்கள் தான். தன்னுடைய லட்சியத்தை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கக்கூடியவங்களும் அவங்க தான். ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க வேண்டியது அவங்க வாழ்க்கையில் நடந்தே தருது. விருச்சிக ராசியை பொறுத்தளவில், சார் இந்த வருஷம் நல்லா இருக்காமா, எல்லா யூடியூப் சேனலும் போட்டிருக்காங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களும் நிறைய இருக்கீங்க. விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை, நிற்பீங்க. விருச்சிக ராசி எந்த அளவிற்கு உயரத்துக்கு செல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு உயரத்திற்கு செல்வதற்காக நிறைய தியாகங்களையும், நிறைய பொறுமைகளையும், நிறைய பிரச்சனைகளையும் கடந்து வர வேண்டியிருக்கிறது. நிறைய சொல்லுவாங்க, பொருளாதார இழப்புகள் என்பது அவர்களுக்கு சொல்ல முடியாதது. உயிரிழப்புகள் என்ன, எவ்வளவு, அப்பாவை பிரிந்து, அம்மாவை பிரிந்து, கணவனை பிரிந்து, குழந்தைகளை பிரிந்து, இந்த பிரிவு என்பது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மூலமான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து போவதற்காக அவர்கள் செய்த தியாகங்களும் நிறைய இருக்கிறது. செய்யாத குற்றத்திற்கு தான் குற்றம் செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது, வலியும் வேதனையும் கூடவே பிறந்திருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது, தன் கடமையை சரியாக செய்தாலும் அதில் ஏதோ பாதிப்பு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது, இதையெல்லாம் கடந்து வர வேண்டியிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில். எது எப்படி இருந்தாலும் சரி, நான் வெற்றி பெறுவது உண்மை அப்படிங்கிறதுல அவங்க சளைக்காமல் இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஆனால் தோல்வி பயமும் மன வருத்தமும் அவர்களை ஒவ்வொரு நாளும் வாட்டி கொண்டிருக்கிறது. இதை கடந்து செல்வதற்கு விருச்சிகம் என்ன செய்யலாம்? இந்த 2026 பொறுத்தளவில் உங்களுக்கு குரு பயிற்சி சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா குரு என்பவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க, உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார், உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த 5, 9 லக்கணம் ராசி சரியாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம், அதானே? அப்ப இந்த காலகட்டம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் தானே இருக்கு. அப்ப நீங்க ஜெயிச்சிட முடியும் தானே? இங்கே ஒரு விஷயத்தை நாம் மனசுல நிதானமாக யோசிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். குரு பகவான் உச்சம் பெற்று கடகத்தில் இருக்கிறார், விருச்சிகத்தை பார்வை செய்கிறார், 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் பார்வை செய்கிறார். தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும்.
உங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். பொருளாதார வளர்ச்சிக்கு குறைவு இருக்காது. உங்களுக்கு இதுவரை தங்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்து இதுவரை எனக்கு வரவில்லை, பூர்வீக சொத்தால் பிரச்சனை இருக்கிறது, அல்லது எனக்கும் என் குழந்தைகளுக்கும் முரண்பாடு இருக்கிறது, எனக்கும் என்னுடைய அப்பாவளி சொத்துக்கள் உள்ளதுக்கும் எங்க அப்பாவளி பூர்வீகத்துக்கும் பிரச்சனை இருக்கிறது. இப்படி எத்தனை பேரெல்லாம் வருத்தப்பட்டிருந்தீர்களோ அந்த வருத்தத்திற்கான முடிவை தரக்கூடிய காலமாக இந்த ஆண்டு இருக்கிறது. அதை மறக்க முடியுமா? விருச்சிகத்தை பொறுத்தளவுல அது செவ்வாயுடைய ராசி, காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், அதனுடைய சின்னமே தேல். கோபத்திற்கு பஞ்சம் இல்லை. கோபக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க தான். சடார கோபம் வரும். ஆனால் சாதிக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள். எவ்வளவு வேகமாக ஸ்பீடாக கோபப்படுகிறார்களோ அவ்வளவு சீக்கிரமாக சாந்தப்படுகிறார்கள். ஒரு சில நேரங்களில் தனக்கு வாய்த்த மனைவி சரியில்லை, தனக்கு வாய்த்த கணவன் சரியில்லை, என்னுடைய அப்பா அம்மா சரியில்லை, நான் பெத்த பிள்ளை சரியில்லை என்ற புலம்பல்களும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிக பாசமும் இந்த விஷயத்திற்கு உண்டு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எவ்வளவு போராட்டம் நடக்கட்டுமே, எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டுமே, அதை சாதுரியமாக கடந்து செல்லக்கூடிய பக்கம் உங்களுக்கு உண்டு. இந்த விருச்சிகத்திற்கு காதல் ரசனை இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. அது ஒரு மறைமுகமான ஸ்தானம். 7ஆம் இடத்துக்கு அடுத்த ராசி இல்லையா? காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துக்கு அடுத்த ராசி. 7ஆம் இடம் மனைவி, கணவன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்றோம். இந்த கணவன், மனைவி, ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த 2ஆம் இடம் குடும்ப இடம். நம்முடைய கணவன் மனைவியோட குடும்பம். அப்ப இங்க கணவனால், கணவனுடைய குடும்பத்தினால் அல்லது மனைவியோட குடும்பத்தினால் விருச்சிக ராசிக்கு பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்காது. பாத்தீங்களா? இதற்கு எங்கே வருகிறது? காலபுருஷனுக்கு 7ஆம் இடமாக துலாம் இருக்கிறது, 8ஆம் இடமாக விருச்சிகம் இருக்கிறது. அப்ப கணவன் குடும்பத்தால் பிரச்சனை நமக்கு காத்திருக்கிறது, மனைவி குடும்பத்தால் நமக்கு பிரச்சனை காத்திருக்கிறது. அதை கடந்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை இந்த ஆண்டில் இருக்குமானா இருக்காது. குரு விருச்சிகத்தை பார்வை செய்கிறார், கடகத்தை பார்வை செய்கிறார், கடகத்தில் தான் அமர்ந்து இருக்கிறார் உச்சம் பெற்று, மீனத்தை பார்வை செய்கிறார். அப்ப இது எனக்கு பொன்னான காலம் என்று சொல்கிறார்களே, அப்படி ஒன்றும் நடக்கவில்லையே என்ற கேள்விகள் இருக்கலாம். இதற்கு ஒரு சிலருக்கு நல்ல பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வீடு வாசலை கட்டி கொண்டிருக்கிறார்கள், இடம் பொருளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். சில பேருக்கு இன்னமும் மந்தமாகவே இருக்கிறது. எனக்கிட்டே பிரச்சனைக்கு வராங்களே, அங்கேதான் உங்கள் ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசாபுத்தி வேலை செய்கிறது. கோச்சாரத்தை விட தசாபுத்தி பலமாக வேலை செய்யும். நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்ல என்ன திசை நடக்கிறதோ, என்ன புத்தி நடக்கிறதோ அதுதான் 70% மேல் தீர்மானிக்கிறது. அந்த தசாபுத்திகள் நமக்கு சாதகமாக இருக்கிற போது இப்போது நடக்கிற இந்த கோச்சார பலனும் சாதகமாக இருந்தால் முழு பலனையும் முழு வெற்றியையும் விருச்சிக ராசி அடையும். அப்ப இந்த காலகட்டங்களில் நமக்கு எது சாதகமாக இருக்கும்? கோச்சாரப்படி குழந்தைகளால், பூர்வீக சொத்துக்களால், பூர்வீக பிரச்சனைகளால் தீர்வு காணப்படும். நம் மீது இருந்த களங்கம், நம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இதுவெல்லாம் காணாமல் போய்விடும். அப்பாவளி உறவுகளில் இருந்த பிரச்சனைகள், அப்பாவளி பூர்வீகத்தில் இருந்த பகைகள் எல்லாம் மறைந்து போயிடும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆக இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு நம் வாழ்க்கை உயரும். வீடு கட்டுவோம், இடம் வாங்குவோம், சொத்து வாங்குவோம், பொருளாதாரத்தில் உயர்ந்துருவோம். இதை நமக்கு கொடுத்துரும்ல, அப்போ அது சிறப்பு தானே? நிச்சயமாக சிறப்பு தான். அதே நேரத்தில் நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள், ராகுதச செவ்வாபுத்தியோ, சந்திரதச ராகுபுத்தியோ, சனி தச செவ்வாபுத்தியோ, சனி தச ராகுபுத்தியோ, இந்த மாதிரி அந்த திசை நடத்தக்கூடிய கிரகங்களும், புத்தி நடக்கக்கூடிய கிரகங்களும் நமக்கு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகங்களாக இருந்தால் மட்டுமே நாம் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காத்து கொண்டிருக்கிறோம், சந்திக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். விருச்சிக ராசியை பொறுத்தளவில் உலக அளவில் புகழ்பெற்ற ராசி, பெரும் பேரும் புகழையும் சம்பாதிக்கக்கூடிய ராசி. ஒரு இடத்துல ஒரு செயல்ல இதனை செஞ்சு முடிக்கணும்னா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க.
தன்னை தற்காத்துக் கொள்வதிலும் தனக்கான ஒரு பாதையை வகுத்துக் கொள்வதிலும் தான் இப்படித்தான் வாழ வேண்டும், அடுத்தவனிடம் போய் கையேந்தி விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திலும் மிக தெளிவானவர்கள். கணவனிடம் கையேந்துவதையோ மனைவியிடம் கையேந்துவதையோ விரும்பாதவர்கள். தனக்கென்று ஒரு பாதை வேண்டும் என்பதற்காக போராடக்கூடியவர்கள். அதற்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடியவர்கள். உழைப்பை பற்றி சளைக்காதவர்கள். தேவையற்ற செலவியங்களை பற்றி பல தடவை யோசிப்பாங்க. விசாகம் ஒரு மரியாதையை எதிர்பார்க்கிறது, கௌரவத்தை எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், அனுசம் பிடிவாதத்தை எதிர்பார்க்கிறது. தன் பிள்ளையாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் என்ன உறவுகளாக இருந்தாலும் அந்த உறவுகளிடம் போய் கையேந்தக்கூடிய நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள். வயதான காலத்திலும் நாம் இன்னொருத்தரிடம் போய் கையேந்தும் நிலை எனக்கு இறைவா கொடுத்து விடாதே, நான் நல்ல முறையிலே போய் சேர்ந்து விட வேண்டும், இறைவனிடம் சரணாகதி அடைந்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள் வயதானவர்கள் கூட. சின்ன வயதில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியாவது போராடி வாழ்க்கையில் ஜெயிக்கணும், தோற்றக்கூடாததற்காக ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள். கேட்ட நட்சத்திரம் அதைப்படி ஒரு படி மேலே இரக்க குணம் சாஸ்தி. அடுத்தவர்களுக்கு உதவும் குணத்தின் மூலமாக, அடுத்தவர்களை பாராட்டும் குணத்தின் மூலமாக, அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியதன் மூலமாக ஏதோ ஒரு சிக்கலை சிரமத்தை அனுபவித்து விடுகிறார்கள். காதலில் சிக்கிவிட்டார்கள். அது காதல் அல்ல, அன்பு. அன்புக்கு அடிமைப்பட்டு விடுகிறார்கள். அன்பே தனக்கு தேவையற்ற விஷயத்தை கொடுத்து விடுகிறது. வருத்தப்படுகிறீர்கள். ஆனாலும் விருச்சிகம், அனுசம், கேட்டை இந்த ஆண்டினுடைய குருப்பெயர்ச்சியினுடைய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புனிதமான நாட்களாக அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும். விட்டுப்போன பொருளாதாரம் கிடைக்கும், விட்டுப்போன சொத்துக்கள் கிடைக்கும், வரவேண்டிய பணம் வந்து சேரும். உங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் எல்லாம் உங்களை வந்து சேர்வார்கள். இந்த குருப்பெயர்ச்சிக்கு முன்பாகவே விருச்சிக ராசியில் பிறந்த நிறைய நண்பர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் வந்தது. அது இனி சரியாகும். இதற்கு பிறகு அந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு பொன்னான காலமாக அமையும். கண்டிப்பாக மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.